ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பிகே லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம பிஎட் சிலபஸில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் செமஸ்டர் 1ல் இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் அக்ராஸ் த கரிக்குலம் பர்சனல் அண்ட் பெடகாஜிக்கல் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் அக்ராஸ் த கரிக்குலம், அதாவது கரிக்குலம் அப்படிங்கிறது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் தான் கரிக்குலம். இன்டகிரேஷன் அப்படின்னா ஒருங்கிணைப்பு, கரிக்குலமோட ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது 2 ஆஸ்பெக்ட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க, பர்சனல் அண்ட் பெடகாஜிக்கலாக வந்து பிரிக்கிறாங்க. பர்சனல் இன்டகிரேஷன், இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்கூல் அண்ட் த கோர்ஸ் டீம் டு என்ஷூர் தட் ஆல் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் regardless of background, culture, disability or other characteristics are able to fully integrate into the university and into their course. அதாவது பர்சனல் இன்டகிரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கரிக்குலமில் எல்லா வகையான ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிசேபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட், கல்ச்சர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாலும் அவங்க கரிக்குலமில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு பர்சனல் இன்டகிரேஷன், பர்சனல் ஒருங்கிணைப்பை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படுத்தணும். இவங்க தனிமைப்படுத்தப்பட்டவங்க, இவங்க ஐசோலேட்டட் பீப்புள், இவங்க வேறு பேக்ரவுண்ட், இவங்க வேறு கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு பிரிவினை வந்து இருக்கவே கூடாது. கரிக்குலம் வந்துட்டு எல்லாருமே ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்சனல் இன்டகிரேஷனை வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு ஸ்கூல், டீச்சர் அண்ட் கரிக்குலம் தான் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணணும். கரிக்குலம் தான் வந்துட்டு பர்சனல் இன்டகிரேஷனை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து கரிக்குலம்குள்ளே என்டர் ஆகும்போது அவங்களுக்கு நிறைய பயம் இருக்கும், ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வந்து இன்டகிரேட் ஆகி இருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு இன்டகிரேஷன் தரக்கூடிய மாதிரியான சூழலை வந்து ஏற்படுத்தணும். இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி அவங்களையும் இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அப்படி புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து இன்டகிரேட் பண்ணி அவங்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஃபீல் வந்து வராத மாதிரி பார்த்துக்கணும், கரிக்குலம் தான் வந்து பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. நிறைய அண்டர் ரெப்ரசன்டேட்டட் குரூப்ஸ், அதாவது ஒதுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்து அங்கேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அறிமுகம் இல்லாத லாங்குவேஜாக இருக்கும், ஏலியன் லாங்குவேஜ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஃபீலிங்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் அண்ட் லேக் ஆஃப் சென்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ஐடென்டிட்டி. ஏலியன் லாங்குவேஜ் அப்படின்னா அறிமுகம் இல்லாத ஒரு லாங்குவேஜ். அதாவது தமிழ் மீடியம்லேருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷில் ஃபுல்லாக இங்கிலீஷ் இருந்துச்சு அப்படின்னா அது அறிமுகம் இல்லாத ஒரு லாங்குவேஜாக இருக்கும். அப்புறம் புதிய நடைமுறைகள், ப்ரொசீஜர்ஸ், தனிமை உணர்வு, இந்த மாதிரியான சிக்கல்களை வந்துட்டு அவங்க சந்திக்கிறாங்க. இந்த மாதிரியான அண்டர் ரெப்ரசன்டேட் குரூப்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான ஃபீல் வராத மாதிரி சிஸ்டமை வந்து ஏற்படுத்தணும். கரிக்குலம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணணும், பர்சனல் இன்டகிரேஷனுக்கு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, NUS நடத்துகிற ஒய் இஸ் மை கரிக்குலம் ஒயிட் அப்படிங்கிற ஒரு இயக்கம், கேம்பெயின் அப்படின்னா இயக்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்துட்டு பர்சனல் இன்டகிரேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. BME அப்படிங்கிற பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாய்ஸாக இருக்குது. அப்படிப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாய்ஸாக வந்து இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பர்சனல் இன்டகிரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கோர்ஸ் ஒர்க் அண்ட் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது, கோர்ஸ் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம சொல்லும்போது லாங்குவேஜில் வந்துட்டு நமக்கு வந்து கவனம் தேவை அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரியக்கூடிய வகையிலான லாங்குவேஜில் வந்துட்டு நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட், அதாவது எந்த ஒரு விஷயத்துலேயும் டெவலப்மெண்ட் வந்து இருக்கணும். அதாவது கோஆப்பரேட்டிவ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேருமே சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கும் போது, உருவாக்கும் போது பர்சனல் இன்டகிரேஷன் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐசோலேஷன் ஃபீல் வந்து இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் வந்து இன்டகிரேட்டடாக இருக்கும்போது, இன்டகிரேட்டடாக ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி படிக்கும்போது ஐசோலேஷன் ஃபீல் வந்து வராது.
அப்போ இது வந்துட்டு பர்சனல் இன்டெக்ரேஷனை வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.